நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்மிடையே வழக்கம் போல் ராகப்ப சுந்தர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு நாம் சில விஷயங்களை பேசப் போகிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சார், நான் வரும்போது ஒரு இனிமையான ஒரு பாட்டு ஒன்று காலம் விழுந்தது. இதோ வந்தே மாத்திரம்ன்ற மாதிரி. என்ன சார்? ஆமாம் சார். நம்ம தேசத்தை பற்றி நினச்சிட்டே வந்தேன். இந்த மாதிரி இந்த பிரிவினைவாதம், தீவிரவாதம் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம தேசம் எவ்வளோ பிரமாதமாக இருக்கும்னு நினச்சிட்டே வரும்போது இந்த சாங் ஞாபகம் வந்தது. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ சீதலாம் சஸ்யசியாமளாம் மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே வரும்போது நம்ம தேசம் அதுக்கேத்த மாதிரி தேஷ் ராகம், அந்த தேஷ் ராகத்தை இன்னைக்கு பேசிடுவோமே. தேசம் தேஷ். ஆமா, நம்ம தேசத்துக்காக அந்த தேசன்றதே ஒரு நாட்டுப்பற்று மிகுந்த ஒரு ராகம் சார். அப்படியா? அந்த ராகமே ஒரு நாட்டுப்பற்றுக்காகவே, ஒரு பேட்ரியாட்டிசம் ஃபர்வர் வரணும்ன்றதுக்காகவே அந்த ராகம் அமைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு ராகம். அந்த தேஷ் ராகத்தை இன்னைக்கு முதல்ல பார்ப்போம் சார். தேஷ் ராகத்துல சார் எனக்கு ரொம்ப நிறைய பாட்டு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த சகுந்தலை, மறக்க முடியாத படம். எம்எஸ் சுப்புலட்சுமி, அப்புறம் ஜிஎன்பி, இந்த எல்இ ஸ்டார் தங்கன் டைரக்டர். அந்த கேமரா அதுவும் பிரமாமா எடுத்துருப்பாரு அந்த காலத்திலே. அதில் எல்லாரும் அந்த காலத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கு ஜிஎன்பி இது பண்ணிச்சு கொஞ்சம் வயசு தான். அப்பா சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண புதுசில் இந்த பாட்டு தான் பண்ணுவாராம், பிரேமையில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்க. ஆமாம், அது பிரேமையில் யாவும் மறந்தேனேன்னு ஒரு தேஷ் ராகத்தில் துறையூர் ராஜகோபால சர்மா மியூசிக், பாபநாசம் சிவன் பாடல். ரொம்ப அழகான தேஷ் ராகம். நமக்கு தெரிஞ்சு தேஷில் முதல்ல வந்த பாட்டு அதுதான். எனக்கு நான் கேட்டு முதல்ல நான் தேஷ் ராகம்னு ஒன்று தெரிஞ்சு கேட்ட பாட்டு அதுதான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பிரேமையில் யாவும் மறந்தேனே, பிரேமையில் யாவும் மறந்தேனே, பிரேமையில் ஜீவனமுனதன்பே, ஏ ஜீவனமுனதன்பே, என் நன்பே வானமுதும் விரும்பேனே, பிரேமையில் யாவும் மறந்தேனே. பிரேமை வெண்ணிலா ஜோதி வீச உள்ளம் பரவசமா, பிரேமை வெண்ணிலா ஜோதி வீச உள்ளம் பரவசமா, என்னை மறந்தேன் மதன மோகனா, என்னை மறந்தேன் மதன மோகனா, நான் உன்னை மறவேன் உன்னை நான் பிரியேன், நான் உன்னை மறவேன் உன்னை நான் பிரியேன், வானோர்க்கும் அரிதாம் ஆம் ஆம், வானோர்க்கும் அரிதாம் குறைவில்லாத பிரேமையில் யாவும் மறந்தோமே, பிரேமையில். பிரேமையில் யாவும் மறந்தேனே பாடுறீங்க. ஆமா, உங்க பாட்டுல எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு அடுத்து என்ன பேச போற மறந்து போச்சு. அந்த அளவு அந்த ராகத்து மேல பிரேமை, பிரேமை. நீங்க பாடுற ஒரு வேகம் எல்லாம் ஒன்னா இருந்தது. அது ரொம்ப நிதானமா பாட வேண்டிய ஒரு பாட்டு சார். அது வேகமா பாடினா பாட்டு கெட்டு போயிடும். அவ்வளவு அழகான ஒரு சாங். ஜிஎன்பி பிரமா பாடுவாரு. காம்பினேஷன் பாருங்க, காம்பினேஷன் படம் பிரமாவும் ஓடுது. சுகந்திர படம் ஜீவனமுனதன்பே, ஏ ஜீவனமுனதன்பே, என் நன்பே. அது ரொம்ப அழகா அமைஞ்ச ஒரு பாடல். அது அந்த மாதிரி அந்த சாங் வருது. அதுக்கப்புறம் தேஷ்ல சொல்லணும்னா இது எனக்கு ரொம்ப ஞாபகம். எனக்கு டி.எஸ். துர்ராஜ் ஒரு பிழைக்கும் மொழி ஒரு படம் ஒன்று எடுத்த ஞாபகம் ஆமா, பிழைக்கும் முதலையில் விழுந்த பாட்டு. அப்போ எப்போ சார் அது டி.கே. பட்டுமா அப்பா, அதாவது அந்த மரகதா பிக்சர்ஸ், மரகதா ஃபிலிம்ஸ்னு ஒரு படம் பேனர் சார். அது
நம்ம PS துர்ராஜோட படம் அது. ஓன் பிக்சர். ஓன் ஃபில்ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரே பேட்ரியாட்டிக் சாங்ஸ் மாதிரி தான் வருது அல்ல. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ரொம்ப அப்படிதான் வருது. பாட்டு எல்லாமே TK சுந்தரவாதியார் எழுதியிருக்காரு. அப்புறம் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா G அஸ்வத்தாமா, வீண வித்வான், காயத்ரியோட அப்பா G அஸ்வத்தாமா மியூசிக். அதுல இந்த ஒரு சாங் இருக்கு, DK பட்டம்மா பாடுறது. முதலை வாயில் மீண்டும் தீய முதலை வாயில் மீண்டும் தேடி புலியை நாடுவாரோ, பாயும் முதலை வாயில் மீண்டும் தேடி புலியை நாடுவாரோ. இப்படி போற சார் அந்த DK பட்டம்மாள். ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். படம் ஓடன மாதிரி இல்லை. படம் ஓடல சார், அது நல்ல படங்கள் நிறைய ஓடல. ஆனா DK பட்டம்மாள் பாட்டுக்காக படம் பார்க்கலாம் ஒரு நேரத்தில். ஆமா, நல்ல இது ஃபுல்லாவே DK பட்டம்மா சார். இந்த எல்லாமே நல்ல சாங். அடுத்தது தேஷ்னா யாராலும் மறக்க முடியாத பாடல் ஒண்ணு, இந்த ஓரிரவில் துன்பம் நேர்கள். ஆமா சார், அது பாவேந்தர் பாரதிதாசன் பாடல். அது ஓரிரவு படத்துல வருது. ஆனா ஓரிரவு படத்துக்கு மியூசிக் சுதர்சனமா இருந்தாலும் இந்த ஒரு சாங் மியூசிக் கம்போஸ் பண்ணது MM தண்டபாணி தேசிகர். தேசிகர் தனியா மியூசிக் பண்ண பாட்டை இந்த படத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சாங் சார். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா, கண்ணே அப்பா கண்ணே ஐயோ கண்ணே கண்ணே என்று என் முகத்தை கண்ணே கண்ணே வன்பும் எளிமையும் சூழும் நாட்டிலே, வன்பும் எளிமையும் சூழும் நாட்டிலே வாழ்வின் உணர்வு சேர்க்க, அற்றை நற்றமிழ் கூத்தின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா, கண்ணே ஆடி காட்ட மாட்டாயா, அறமிதென்றும் யாம் மரமிதென்றுமே அருகில்லாத போது, யாம் அருகில்லாத போது, தமிழ் இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல், இறைவனாரின் திருக்குறளிலே ஒரு சொல் இயம்பி காட்ட மாட்டாயா, நீ இயம்பி காட்ட மாட்டாயா, நீ அன்றை நற்றமிழ் கூத்தின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா. அவ்வளவு அழகா ஒரு அது அந்த தேஷ் ராகம் சார். அது ராகம் இது ரொம்ப கரெக்டாக சார். மியூசிக் போடுறது வந்து ரொம்ப வார்த்தைகள் பாவேந்தர் பாரதிதாசன் வார்த்தை அமைப்பு ரொம்ப கடினமான வார்த்தை. ஏம்பி காட்ட மாட்டாயான்னா ஏம்பி காட்ட அதுக்குமா மியூசிக் போட பெரிய இது சார். ஆமா, அது ரொம்ப தண்டபாணி தேசிகர் ரொம்ப மியூசிக் சார். தண்டபாணி தேசிகர் அவரே மியூசிக், அதுக்கு அவர் தான் கம்போஸ் பண்ணி அவர் தான் சூப்பர் சார், ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு சார். அப்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த பாட்டு ஓரிரு படத்துல வந்து இது வரைக்கும் ஓரிரவு இந்த சாங் தான் எல்லா இதுலயும் பாடுவா. தேசிகர் எல்லா கட்சியிலும் இந்த பாட்டு தான் பாடுவார் வந்து சார். இந்த ஓரிரு பாட்டு கேட்ட உடனே பாரதிதாசன் வந்து பாரதியோட சிஷ்யன். ஆமா, பாரதிதாசனுடைய சிஷ்யன் குரு இருக்காரு பாரதியார். இந்த திருமணம் படத்துல வந்து ஒரு பாட்டு ஒன்று இது பண்ணிட்டு எழுதிருக்காரு. திருமணம் படத்துல ஒரு பாரதியார் பாட்டு வரும், SM சுப்பையநாயுடு திருமணம் படத்தை கம்போஸ் பண்ணாரு. நம்ம தான் பேசியிருக்கோம் ஏற்கனவே அதை பற்றி. அந்த படத்துல வந்து மங்கியதோர் நிலவினிலேன்னு ஒரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார், மரகதம் படத்துல வந்து அதுக்கப்புறம் தான் மரகதம் படத்துல வந்து ஒரு தேஷ் ராகத்துல அந்த கண்ணுக்குள்ளே உன்னை பாரு எந்தன் கண்ணுக்குள்ளே உன்னை பாரு ஒரு சாங் வரும் இல்லையா, அந்த சாங் நடுவில் ஒரு தேஷ் ஒன்று வரும் சார். அதில்
அது எப்படி வரும்னா, நம்ம அன்னைக்கே பேசணும் அதை பத்தி. இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, ஐயா இன்பத்தின் எல்லையில் கூடு கட்டி, அதில் எல்லிசை பாடும் பறவைகள் நாம் அப்படின்னு ஒரு ஒரு தேசம் ஒரு அழகா வரும். அத வந்து அந்த அழகுக்காக சொல்றான். அது இந்த வந்து திருமணம் படத்துல வந்து இந்த மங்கியதோ நிலவினிலே சாங்கு அவ்வளோ பிரமாதமான ஒரு சாங் சார். மங்கியதோர் நிலவினிலே கனவிலிது கண்டே, கனவிலிது கண்டேன், மங்கியதோர் நிலவினிலே கனவிலிது கண்டேன், மங்கியதோர் நிலவினிலே கனவிலிது கண்டேன். வயது 16 இருக்கும் இளவயது மங்கை, வயது 16 இருக்கும் இளவயது மங்கை, பொங்கி வரும் பெருநிலவு போன்ற ஒளி முகமும் புன்னகையில் புது நிலவும் போற்ற வரும் தோற்றம், மங்கியதோர் நிலவினிலே கனவிலிது கண்டேன். துங்கமணி மின் போலும் வடிவத்தாள் வந்து, துங்கமணி மின் போலும் வடிவத்தாள் வந்து, தூங்காதே எழுந்தென்னை பாரென்று சொன்னாள், அங்கதனிற் கண் விழித்தேன் அடடாவோ அடடா, அங்கதனிற் கண் விழித்தேன் அடடாவோ அடடா, அழகெனும் தெய்வம் தான் அதுவென்றே அறிந்தேன், மங்கியதோர் நிலவினிலே கனவிலிது கண்டேன். அப்பா சூப்பர் சூப்பர். திருமணம் படத்துல யார் சார் ஆக்ட் பண்ணிருக்க படம்? யாரு இது? திருமணம் படம் தான் நம்ம இவர் வலம்புரி என்ன சோமநாதன் படம் சார். அந்த படம் ஜெமினி சாவித்ரி. அந்த படமே கிடையாது சார். நான் வலம்புரி சோமநாதன் கிட்டே பேசினேன். யாரும் அந்த ஃபிலிம் ரீல்ஸே எரிச்சிட்டாங்கன்ற. அப்படியா? ஆமா. அந்த படமே கிடையாது. அந்த படத்துல யார் பாடுங்க? பாட்டு படத்துல ஜெமினி தான் பாடி இருக்கணும். இப்போ தேஷ் ராக வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து ஜீனியஸ் ஜி ராமநாதன் பண்ணாம இருக்க மாட்டாரு, பண்ணிருக்காரா? ஆமா, ராமநாதன் ஹேண்டில் பண்ணதுக்கு மதிப்பே கிடையாது, மதிப்பே இல்லையே. அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. பாத்தீங்கன்னா அரசலங்குமரியில தாரா அவர் வருவாரா, தாரா அவர் வருவாரான்னு ஒரு சாங் வந்து பின்னாடி இதுல பண்ணிருக்காரு. எஸ் ஜானகி பாடுவாங்க அரசலங்குமரி படத்துல. அதுக்கு முன்னாடியே கற்புக்கரசியில ஒரு அருமையான பாடல், அது டிஎம் சௌந்தரராஜன் அண்ட் ஜிக்கி ஜிக்கி 2 பேரும் பாடின ஒரு சாங். இதயவானிலே உதயமானதே, இதயவானிலே உதயமானதே, நான் இதுவரையில் காணாத புதிய லோகமே, இதயவானிலே உதயமானதே, நான் இதுவரையில் காணாத புதிய லோகமே, இதயவானிலே உதயமானதே, இன்ப நிலை இன்ப நிலை என்னவென்று கண்டு கொண்டேனே, நான் கண்டு கொண்டேனே, மெய் அன்பு வலை வீசும் தங்க சிலையை கண்டேனே, மெய் அன்பு வலை வீசும் தங்க சிலையை கண்டேனே, ஆனந்தம் எனும் தேனமுதம் உண்ணுகின்றேனே, ஆனந்தம் எனும் தேனமுதம் உண்ணுகின்றேனே, எல்லாம் இனிமேலே ஆகும் மனம் போலே, எல்லாம் இனிமேலே ஆகும் மனம் போலே, இதயவானிலே உதயமானதே, நான் இதுவரையில் காணாத புதிய லோகமே, இதயவானிலே. ரொம்ப அழகான என்ன பீட் தெரியுமா? ஜிங்கு சக்கட ஜிங்கு சக்கட ஜிங்கு. அந்த பீட்டு அந்த தாரா அவர் வருவாராலும் இதே பீட்டு, தாரா அவர் வருவாரா இதே பீட்டு. ஆமா, இதே மாதிரி பீட் தான் அதுலயும். இந்த PS வீரப்பாட்டு மறக்க முடியாது. மணந்தால் மகாதேவி
இல்லை மரணதேவி. மரணதேவி, ஆமா. அது படம் ஓடித்து. இந்த வீரப்பா டேருக்கு வந்து மகாதேவ படத்தில் அது மாதிரி மஞ்சு கட்டி வாரி மேல சபாஷ் சரியான போட்டி. ஆமா. அது மாதிரி வீரப்பா மாதிரி வசனம் பேசுறதுக்கு யாருமே கிடையாது. அவ்வளோ ப்ரைஸாக பேசுறது. மகாதேவ படம் தான் எம்ஜிஆர் சாவித்திரி. அந்த சேவை செய்வதே பாக்கி ஒரு பாட்டு ஒன்று சேவை செய்வது. ஆமா, அது சேவை செய்வதே ஆனந்தம்னு ஒரு சாங் சார். ஆமா, MS ராஜேஸ்வரியும் TM சௌந்தரராஜனும் பாடியது. ரொம்ப ரேருக்கு இதாக இருக்கு. ஆமா, அது ரொம்ப அது விஸ்வநாத ராமமூர்த்தி எப்படிதான் அந்த மாதிரி சாவித்திரிக்கு MS ராஜேஸ்வரி, எம்ஜிஆருக்கு TM சௌந்தரராஜன், மகாதேவ பொண்ணு அது மகாதேவி தான். அதுவும் இப்போ ராஜேஸ்வரி ரொம்ப ரேரா இருக்கு இல்லை? ராஜேஸ்வரி MS ராஜேஸ்வரி TM சௌந்தரராஜன் பாடின ஒரு சாங். அது என்ன, அது ஒரு 2 ராகம் வரும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து தேஷ் வரும். அது எப்படி வரும்னாக்க, சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம், கண் கணவன் மனநிலையை தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். அந்த இடம் தான் ரொம்ப அழகு. கண் கணவன் மனநிலையை தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். இது அந்த காலத்து பெண்களுக்கு. இந்த காலத்துல இந்த கணவன் அது அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க அவர் விஸ்வநாத ராமமூர்த்தி தேஷ்னு சொல்லும்போது ஒண்ணு சொல்லாம இருக்க முடியாது. முக்கியமா சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேத்துவை மேடுருத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம், சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அதெல்லாம் வேற. ஆனா பல்லவி வந்து தேஷ் மாதிரி சொல்ல முடியாது. இந்த கங்கை நதி புறத்து கோதுமை பண்டும் இந்த மாதிரி சரணங்கள் மட்டும் அதுல வந்து தேஷ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பிரமாதமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து மியூசிக் வந்து விஸ்வநாத ராமமூர்த்தி இந்த படத்துக்கு வந்து விஸ்வநாத ராமமூர்த்தி இந்த படத்துக்கு சார் KS குமாரகிருஷ்ணன் நிறைய படம் எடுத்து கொடுத்துருக்காரு. மறக்க முடியாத படம், எல்லாரோட விரும்பக்கூடிய படம்னா கை கொடுத்த தெய்வம். ஆமா, இந்த படம் அவர் கை கொடுத்தது. சிவாஜி, SSR, சாவித்திரி என்ன மாதிரி காம்பினேஷன், என்ன மாதிரி ஆக்ஷன் வந்து இந்த கடைசியில் சாவித்திரியுடைய இதை மறக்க முடியாத ஆக்ஷன் வந்து இல்ல. சாவித்திரி ரொம்ப பிரமாதம். சிவாஜி பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணிருப்பாரு. ரொம்ப அண்டர் பிளே பண்ணி அந்த அந்த ரோல் அப்படி ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. அதுல அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் KSG. இன்னும் கிடையாது பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் KSGன்னு கூட சொல்லலாம். அவர் டைரக்ட் பண்ணதுல பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் KSG கை கொடுத்த தெய்வம். ரொம்ப பிரமாதம். பாட்டு எல்லாமே பாட்டு சூப்பர் பாட்டு. சாவித்திரியுடைய கேரக்டரை இந்த கண்ணதாசன் அப்படியே கொண்டு விட்டார். குலுங்க திருப்பின்னு ஒரு பாப்பா அவரோட கேரக்டர் கொண்டு விட்டார். ஆமாம் சார், ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலும் இந்த பாட்டை போடாமல் இருக்க மாட்டான். வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலட்சுமி வந்தா முரளிதரா அது பாட்டு. ஆமாம் சார், இது பிரேம பாசம் படம். இந்த S ராஜேஸ்வர மியூசிக்ல இது P லீலா. அப்பா பி லீலா நம்ம ப்ரோக்ராம் வீடியோஸ்ல P லீலா இல்லாத சாங் ஒரு பாட்டு நம்ம பண்ண மாட்டோம். அந்த P லீலாக்கு ஒரு அழகான சாங் கொடுத்தாரு. முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, ஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, நிதியோடு நான் வாழ்ந்த நிலை காணுமா, அந்த நிலை காணுமா, நினைவேதான் காணல் நீராகுமா, காணல் நீராகுமா, நீ அன்றி என் வாழ்வில் ஒளி வீசுமா, நீ அன்றி என் வாழ்வில் ஒளி வீசுமா, நேராகவே ஓடி வாரா என் கண்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, என் குறை கேளடா ஹரே கோகுல கிருஷ்ணா, முரளிதரா ஹரே மோகன கிருஷ்ணா, ஹரே மோகன கிருஷ்ணா. சூப்பர்.
இந்த பாட்டுக்கு கிருஷ்ணா ஓடுங்கிற போட்டிருக்கு. என்னமா பண்ற பாருங்க. குழந்தை கண்ணன் சார். கண்ணன் சார் பீலியில ஒரு குரல்ல அந்த ராமையதாஸ் ரமேஷா பிரேம பாசம் அதெல்லாம் ராமையதாஸ் எல்லாம் அந்த எல்லாம் இந்த தெலுங்கு டப்பிங் தானே. இந்த மியூசிக்கும் ராஜேஸ்வரம் என்னமா பண்ணி பாருங்க. சிம்பிள் தேஷ் சார். அது அதாவது இந்த கண்ணன் பாடல்கள்னாலே தேஷ்ராக ஞாபகம் வரும் சார். ஜென்ரலா பொதுவாகவே அந்த கண்ணன்னால கண்ணதாசனுக்கே நம்ம ஒரு பாட்டு பண்ணணும்னா கூட தேஷ்ல தான் பண்ணணும். அந்த மாதிரி தேஷ்ப்பா அந்த கண்ணன் குழந்தை கண்ணன்னாலே எல்லாருக்கும் தேஷ் ராகம் வரும். நம்ம இன்னும் கூட பின்னாடி சில பாடல்கள் பார்ப்போம் அந்த ராகத்து. அதே மாதிரி தெரிய திலகம் கே மகாதேவன் அவர்கள் இந்த மாமா வந்து தேஷ்ல நிறைய பேர் பண்ணியிருக்கா. பட் மாமா வந்து பண்ணாம இருக்க மாட்டார். அதே பாட்டு சொல்லுவோம். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல கேவி மகாதேவன். ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் வடித்து சொல்ல. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் வடித்து சொல்ல. எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. உயிரா உடலா பிரிந்து செல்ல. உயிரா உடலா பிரிந்து செல்ல. நாம் பிரிந்தது எந்நாளும் கலந்து கொள்ள. பிரிந்தது எந்நாளும் கலந்து கொள்ள. நான் உயிரா உடலா பிரிந்து செல்ல. அந்த மாதிரி வாலி கவிஞர் வாலியோட பாடு. செல்வம்ல அநேகமா வாலிதான். இந்த பாட்டு ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல ரொம்ப அழகான ஒரு சாங். ஒன்றா இரண்டா பாட்டு வந்து ஒன்றா இரண்டா என்ன பாவம் சார். ஆமா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல சிவாஜி சார். ஒன்றா உள்ள உணர்ச்சியை வார்த்தையில் எடுத்து சொல்ல சிவாஜி. என்ன மாதிரி பாட்டு சார் இல்ல இந்த தேஷோட பிழிஞ்சு கொடுத்துருக்காரு மகாதேவன். ஆமா தேஷ் அப்பா ஆமா தேஷ் சார். எத்தனை அப்படியே பிழிஞ்சு கொடுத்தாரு. ஆமா ஆமா ஒரு சார மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் வந்து நான் உன்னை நினைக்காத நினைக்க நேரம் இல்லை. எப்பவுமே நாகாபுரா சுந்தர்லாம் நினைக்க நேரம் இல்லை. ஐயோ இல்ல இது வந்து பாவை விளக்கு படத்துல அகிலனோட சித்திரப்பாவைன்ற கதையில தான் பாவை விளக்கு படம் எடுத்தா. அதுல வந்து இந்த ஒரு சாங் ரொம்ப அழகான சாங். மருதகாசி பாவை விளக்கு படத்துல எல்லாமே மருதகாசி தான். அந்த மருதகாசி அவ்வளோ சுசீலா. நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டோ. நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டோ. நாயகன் என் வாழ்வில் நீ அன்றோ. நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டோ. நாயகன் என் வாழ்வில் நீ அன்றோ. நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டோ. நான் ஆடும் ஆட்டம் எல்லாம் உனக்காக அன்றோ. நான் ஆடும் ஆட்டம் எல்லாம் உனக்காக அன்றோ. நான் வேறு நீ வேறு என்பதும் இனி உண்டோ. நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டோ. நாயகன் என் வாழ்வில் நீ அன்றோ. நான் உன்னை நினைக்காத நேரம் உண்டோ. அப்பா பாடு சார். என்ன சார் பாடுனது? சுசீலா. அப்பா கேட்கணுமா? படத்துல குமாரி கமலா டான்ஸ் சார். அப்படியா? பயங்கரமா. இதுக்கப்புறம் அந்த அதாவது இந்த சாங் ஒரு சரணம் தான். அது முடிஞ்ச உடனே 2 சரணம் இருக்கு. அது முடிஞ்ச உடனே ஒரு 3 நிமிஷம் வெறும் தாளவாத்திய கச்சேரி தான். வெறும் டான்ஸ். ஆமா பிரமாதம். இப்ப குமாரி கமலா டான்ஸ் சொல்ல வேண்டாமே சார். குமாரி கமலா கூப்பிட்டா டான்ஸுக்கு ஒரு செஷன் வைக்கணுமே. தனியா இருக்கணும். ஆமா அதுதான் தனியா வைக்கணும் வந்து. ஆமா. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து இந்த பாட்டுல வந்து மாமா வந்து திருமால் பெருமை. ஆமா ஆமா கோபியர் குஞ்சு பிரமணா. திருமால் பெருமையில கோபியர் குஞ்சு பிரமணா ரொம்ப அழகான பாட்டுப்பா. இந்த கோபியர் கொஞ்சம் ரமணா வந்து எஸ்ஜி கிட்டப்பா காலத்துல இருந்து இந்த கோபியர் கொஞ்சம் ரமணா சாங் வந்து இருக்கு. எல்லா ஆரம்பத்துல இருந்தே தேஷ் ராகத்துல தான் அந்த பாட்டு பாடிருக்காங்க.
எல்லாமே ஆமா அவர் காலத்துல எஸ்ஜி கிட்டப்பா காலத்திலே தேஷ் தான். இப்ப இந்த மாமா திருமால் பெருமையில வந்து ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா. மாபாரதத்தின் கண்ணா ஐயோ கண்ணா கண்ணா ஐயோ கண்ணா. ஒன்றும் மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையில் மன்னா, மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா, மாதவா கார்மேக வண்ணா மதுசூதனா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா. தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம், ஐயோ தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம், கொண்டவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா, கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா. இப்போ இங்கே பாடுறாங்க நீங்கள் படத்தை பார்த்து சிவாஜி பாடுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாடுறது வந்து. கேள்வி என்ன தான் பாட்டு என்ன இந்த கண்ணதாசன் வரி பார்த்துக்கலாம், ஒவ்வொரு வரியும் என்னமா கொடுத்துருக்க கண்ணதாசன் மக்களும் சார் இது அது மாதிரி காம்பரேட் முடியாது சார். அது ரொம்ப கண்ணதாசன் கே மகாதேவன் சிவாஜி ஆக்ஷன் கேட்கணுமா படத்தில் ஐயோ ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம் வந்து இது மாதிரிலாம் கேட்க முடியாது சார். கேட்கவே முடியாது சார் இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி பாட்டுலாம் மாமா வந்து திரேஷ் ராகத்தில் வந்து ரொம்ப ஐயா கூட போயிட்டு அது அப்படியே பாருங்க இந்த ஷோ மாறாமல் அந்த கண்ணதாசன் பாட்டுக்கும் பொருத்தமாக இருக்கு. ஆமா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துக்கலாம் அவ்வளோ இதா. என்ன ஸ்ரீமர் சினிமா பாட்டுருக்காரு, என்னமா பாட்டிருப்பாரு. ஐயோ ரொம்ப டிஎம்எஸ் பாட்டுருக்காரு, நீங்களும் என்ன அருமையாக பாடுங்க. அந்த பாவத்தை கொண்டு வரணும் இல்லை டிஎம்எஸ் இல்லை பாட்டு. அந்த பாவத்தை கொண்டு கட்டணம் சார் வந்து சில பேர் பாடினா பாவமாக இருக்கும், பாவத்தை கொண்டு வர முடியாது. அடுத்தது சார் இந்த தேஷ் ராகம் இருக்கு, ஆமா தேஷ் ராகத்தில் வந்து மனிதன் மார்பிலேயே படம் ஒன்றும் ஆமா இல்லை குறும்பினிலும் ஒரு பாட்டு ஒன்றும் ஆமா ரொம்ப பீச்சு பிரமாதம் பீச்சுல அவருடைய வாய்ஸ் அதில் வந்து ரொம்ப கிராண்ட் பண்ணமா பண்ணிருக்காரு சுஜிலா. ஆமா சார். அது தெலுங்குல குண்டம்ம கதான்னு ஒரு படம், அதனோட தமிழ் டப்பிங் தான் இந்த மனிதன் மாறவில்லைன்ற படம். அதுல வந்து கண்டசாலா போட்ட அந்த சாங் வந்து எங்க கண்ணதாசன் மியூசிக் கண்டசாலா இருக்கு, கண்டசாலா மியூசிக். ஓ ஆமா கண்டசாலா மியூசிக், கண்ணதாசன் சாங்ஸ் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. சுசீலா கேட்கவே வேணாம். குறும்பினிலும் ஒரு எழில் தோன்றும், கோகுல கண்ணனின் முகமெங்கும் குறும்பினிலும் ஒரு எழில் தோன்றும், குறு குறு பார்வை கோபம் கொண்டாலும், குறு குறு பார்வை கோபம் கொண்டாலும், குறுநகை இதழினில் விளையாடும், குறும்பினிலும் ஒரு எழில் தோன்றும், புல்லாங்குழலின் மெல்லிசை கேட்டு பொன்னிற கோபியர் அருகினில் வருவார், கண்படும் என்றே அன்னைய சோதா, கண்படும் என்றே அன்னைய சோதா, கண்ணாவா வென்று தன்புறம் மறைப்பாள், கொரும்பினிலும் ஒரு எழில் தோன்றும், கோகுல கண்ணனின் முகமெங்கும் கொரும்பினிலும் ஒரு எழில் தோன்றும். பா என்னவா பாடு சார், என்ன பாட்டு என்ன கண்ணதாசன் சார் மனசை உருக்குறது சார் பாட்டு. அவர் கண்ணதாசன் கண்ண அவருக்கு வேற என்ன வேணும்? புல்லாங்குழலின் மெல்லிசை கேட்டு பொன்னிற கோபியர் அருகினில், இதெல்லாம் கண்ணதாசன். புல்லாங்குழலின் மெல்லிசை கேட்டு பொன்னிற கோபியர் அருகினில் வருவார், கண்படும் என்றே அன்னைய சோதா,
கண்ணாவாவென்று தன் புறம் என்ன மறைப்பாய். இமேஜினேஷன். என்ன அது கண்ணதாசன் சார், அது வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இல்லை கண்பட போகிறதுல கிட்டுவா சொல்லிட்டு என்ன ஒரு இது பார்த்துக்கலாம். சார், அந்த ராசக்கிரீடா அதெல்லாம் அனுபவிச்சு நேரில் பார்மே இருக்காது சார். சுற்றுலா கோரில் கேட்கறதுக்கு நம்மளாம் பாக்கியம் பண்ணிருக்கணும்.